ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பைக்கர். ஓகேங்க, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 o'clock ஆச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மசனக்குடி போகிறோம். மசனக்குடி பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே ரோடும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு சரியான ஒரு அட்வென்ச்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா முதுமலை ஃபாரஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே யானையில் கொஞ்சம் யானை இந்த மான் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக அந்த இடத்துல பார்க்க முடியும். ரோட்லேயே இருக்குது. ரோடு சூப்பராக இருக்கும், வியூலாம் நல்லாயிருக்கும். சரி, அங்கேயே பார்த்துட்டு இருந்தேன். கிளம்பியாச்சு. என் ஃப்ரெண்டு ஒன்று வரணுங்க, இன்னும் ஒரு 1/2 hour வந்துடுவான்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்புற மாதிரி தான். அவ்வளோதாங்க, என் ஃப்ரெண்டு வந்தாச்சுங்க. கரெக்டாக 1/2 mணி நேரம் சொன்னோம், 1/2 மணி நேரத்துலேயே கரெக்டாக வந்துட்டான். சரி, அவ்வளோ அவ்வளோதாங்க, வந்துட்டோம், ரெடி ஆகிட்டோம். இப்போ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறதாங்க பிளான். ஸோ அவ்வளோதாங்க, வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். எங்கள் அம்மா பாருங்கள் வழி அனுப்பி நிற்கிறாங்க. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. சரிம்மா, போயிட்டு வரேன், பாய். கூகுள் மேப்பில் போட்டியா எவ்வளோ கிலோமீட்டருன்னு? 117 கிலோமீட்டர் மசனக்குடி. 117 கிலோமீட்டர் மசனக்குடி. ஓகே, 89 ஊட்டி. ஓகே ஓகேங்க, அப்படியே சாய்பாபா காலனி போய் அங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே மேட்டுப்பாளையம் போய் அப்படியே போகிறதா பிளானுங்க. பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ அவ்வளோதாங்க, பெட்ரோல் அடித்தாச்சு, கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ரோடு தாங்க, நேர் ரோடு, எங்கேயுமே திரும்ப வேணாம். நேராக மேட்டுப்பாளையம் போய் அப்படியே மலை ஏற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, மேட்டுப்பாளையம் தாண்டி அந்த குன்னூர் ரோடு வந்தாச்சு. இங்கே ஒரு அழகான ஒரு வியூ இருக்குங்க, அதை காமிக்கலாம்னு நிறுத்தினேன். ஓ, வேறு லெவலில் இருக்குல்ல. கொஞ்சம் தூரம் தாங்க, அப்படியே குன்னூர் போயிட்டு 32 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் இங்கேருந்து குன்னூருக்கு. அவ்வளோதாங்க, குன்னூருக்கு பாதி தூரம் வந்தாச்சு. ஒரு 16 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். டீ குடிச்சிட்டு கொஞ்சம் உடம்பு பூஸ்ட் பண்ணி போகலான்னு அப்படின்னு நினைட்டோம். இங்கெல்லாம் சும்மா வெயில் தான் அடிக்குது. போக போக தான் எதாவது மழை வருதா புயல் அடிக்குதா என்னன்னு தெரியலிங்க, போய் தான் பார்க்கணும். ஓகேங்க, டீ குடித்தாச்சு, கிளம்பிட்டோம் இங்கேருந்து. பொறுமையாக வந்தோங்க, அதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் இங்கேயே வந்திருக்கோம். இன்னும் குன்னூருக்கே 16 கிலோமீட்ரு. சரி, அடுத்து கொஞ்சம் ஸ்பீடாக போகலான்னு வண்டி எடுத்தாச்சு. சகுனமே சரியில்லைங்க. திடீர்னு மவுண்டில் இருந்து கேமராங்கள் ரோட்டில் விழுந்துருச்சுங்க. நல்ல வேளை அந்த கேஸ் போட்டனால ஒரு சைடில் அந்த ஒரு அடி கிராச் மட்டும் விழுந்துருந்துச்சு. கேஸ் இல்லைன்னா கேமராவே அவுட்டுங்க. வேறு ஒரு மவுண்ட் வச்சு செட் பண்ணியிருக்கேன், அது விழுகாது. கோப்ரோவோடது பட்டன் போட்டு அமுக்கிற மாதிரி. அதில் தான் அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்க, கடைசியாக குன்னூர் வந்து சேர்ந்தாச்சு. அவர் ஃப்ரெண்டு வேறு வந்துட்டுருக்காராமா, ஒரு 5 minutes வந்துடுறேன்னு சொன்னார். ஓகேங்க, கீர்த்தியோட ஃப்ரெண்டு வந்துட்டார். அவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். சரி, அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ மசனக்குடி ரோட்டில் இப்போ ஏதோ விடுறது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி போய் தான் பார்ப்போம், வெளியினா திரும்பி வந்துடலாங்க. ரூட்டு வேற மாதிரி இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே பாருங்களேன் வியூலாம். எனக்கு அந்த மெயின் ரோடை விட இந்த ரோடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்படியே பாருங்க காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஓ வேறு லெவல் வியூங்க. இப்போதான் ஓவராக குளிர ஆரம்பிக்குது. ஸோ என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கேங்க. அவ்வளோ அதிகமாக எதுவும் பேச வரமாட்டேங்குதுங்க. ஃபஸ்ட்டு மாடல் ஆகல, அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இன்னும் போக போக என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன். வண்டி ஆஃப் பண்ணிடலாங்க, பெட்ரோலாக அது கம்மியாகும். மாட்டுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்க வண்டி 26 போகுது, பல்லாவர இறங்குது. நாற்பது 42 இப்போ சல்லுன்னு போகுதுங்க. சரியான இருக்கும், இது அட்வென்ச்சராக இருக்குது. வண்டி ஒரு கண்ட்ரோலே இல்லைங்க, சரியான அட்வென்ச்சராக இருக்குது. பிரேக் அழுத்தி பிடிச்சாலும் போய்கிட்டே இருக்குங்க அது பாட்டுக்கு. என் வண்டி பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. ப்ரோ எப்படி வராருன்னு தெரியல ஆக்டிவாவில். ஆஃபில் பறந்துட்டுருக்கேங்க நான். கரெக்டாக மெயின் ரோடு வந்து ஜாயின் ஆயிடுச்சு. எப்படி ப்ரோ? எதில் எப்படி வந்தீங்க? இதே பிரேக் பிடிச்சதுக்கு நிற்கவே இல்லை, வந்துட்டே தான் இருக்குது அப்படியே. இப்போதாங்க நம்ம ப்ரோ வீட்டுக்கு போய் டீலாம் குடிச்சிட்டு கேமராவுக்கு சார்ஜ் போட்டு இப்போ மறுபடியும் ரைடு கிளம்பியாச்சுங்க. எக்கோ ராக் கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு உங்களுக்கு ஆஃப் பண்ணுறேங்க. ஓகேங்க, நம்ம ஃபைனலி எக்கோ ராக் வாசலுக்கு வந்துட்டோம். இங்கே உள்ளே நடந்து போகணுமாமாங்க, இங்கே அந்த கடைசி போகணுமாம்மா. எவ்வளோ தூரம் நடக்குறானு தெரியல. நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம் வண்டியில். ரொம்ப தூரம் நடந்து வர போகணுங்க. நம்ம பசங்க முன்னாடி நடந்து போயிட்டுருக்கானுங்க. மூச்சு வாங்குது, மலையேற விட்றானுங்க. இப்போ இன்னொரு வழி பண்ணால் விட மாட்டாங்க போல். சரி நானும் ஏதோ வண்டியிலே போயிடலாம் வியூ பாயிண்ட்டுக்கு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா மலை ஏறிட்டுருக்கேன். நல்லா இருக்கு பாருங்க, அப்படியே ரூட்டு மாதிரி போயிட்டே இருக்கு. எந்த பொந்துக்குள்ள இந்த பாம்பு வரும்னு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்க அப்படின்னா ஊருக்குள்ளே யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுவாங்க. ரூட்டு வந்து இங்கே எக்கச்சக்கமாக மாறுது. மாறி போயிட்டீங்கன்னா நடுக்காட்டில் தான் நிற்பீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பாலத்துக்கிட்ட போய் நிற்பீங்க. ரொம்ப டேஞ்சரிங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க, குறைய சொல்லக்கூடாது, டேஞ்சராக இருந்தாலும். நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா குஜாலில் இருக்கானுங்க. எப்படி
அதான் அதான் சொல்லு. ஹாய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. எங்கள் vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய ஃபன்னெல்லாம் நடந்திருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெஸ்ட்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது ப்ரோ தாங்க. ஹாய். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் அந்த மலை ஏறணுமாமாங்க. அந்த மலை ஏன்டா என்ன பாடுபடுத்துறீங்க? என்னதான் இருந்தாலும் பார்த்தே ஆகணும். நல்லா இருக்குங்க அங்கே பாருங்க. பெஸ்ட்டெல்லாம் போயிட்டுருக்கு. மேலே போனால் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இவனுங்க என்னை தற்கொலை பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கானுங்க. அங்கே பாருங்களேன், வேற மாதிரி இருக்குல்ல. என்னடா இன்னும் மேலே ஏறுறீங்க? எப்படியோ டாப் ரீச் பண்ணியாச்சுங்க. வந்ததுக்கு ஒரு சிறப்பான இடம். நீங்களும் அந்த இடத்த கண்டிப்பாக வந்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. ஓகேங்க, ஃபைனலி இங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகில் வீடியோ சரியாக எடுத்தனா இல்லையோ, ஆனால் இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வேறு லெவலுங்க, சரியான எக்ஸ்பீரியன்ஸ். என் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே வந்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இங்கே அலவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளூர் பசங்க அப்படியே உள்ளே வந்துக்கிறாங்க. அதனால ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. ரொம்ப டேஞ்சரான இடங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அரவிந்தா அப்படின்னு சொல்லி விஜய் விழுவார் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு இடங்க அது. விழுந்தீங்கன்னா பொழைக்கவே மாட்டீங்க, பொட்டுன்னு போயிடுவீங்க. கொஞ்சமாவது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க.